மட்டக்களப்பு வாழைச்சேனை காகிதாலை ஊழியர்களால் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2 மாதங்களாக வழங்கப்படாதிருக்கும் தமது ஊதியத்தை வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுதந்திர வர்த்தக வலயம் மற்றும் பொதுச்சேவைகள் ஊழியர் சங்கம் ஆகியன இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். இதன்போது ஊழியர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசாவிடம் கையளித்தனர். இதேவேளை கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நிர்வாகத்தினால் 2 மாதத்துக்கான சம்பளம் ஊழியர்களுக்கு உரிய முறையில் வழங்கப்படவில்லை என தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் வாழைச்சேனை கடதாசி ஆலையின் நிர்வாகத்திற்கு எதிராக ஊழியர்களால் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட நாங்கள் 2 வருடம் வச்சு ஒழுங்கான முறையில் எங்களோட சம்பளம் எங்களுக்கு கிடைக்கதில்லை. எங்களோட இபிஎஃப் 2 வருஷத்துக்கு மேலாக வச்சு செலுத்தப்படலை. இடிஎஃப் 1 வருஷத்துக்கு மேலாக செலுத்தப்படல. எங்களோட பேங்க்ல இருந்து வெட்டுற சம்பளத்துல இருந்து கழிக்கிற அந்த ரிக்கவரி அந்த பேங்க்களுக்கு அனுப்புறாங்கல்ல. நாங்கள் இந்த தொழிற்சாலையில் சுமார் 30 வருடமாக வேலை செய்கிறோம். கடந்த 2 வருட காலமாக நாங்கள் படாத கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் இனி எங்களுக்கு நான் இந்த வேலை செய்கிறது நம்பிக்கை எழுந்துட்டோம். எனவே எங்களோட சகோதர தொழிற்சாலையான எம்எல்ஏபிடியாவுக்கு வழங்கின கட்டாய ஓய்விருப்பு திட்டமோ அல்லது ஒரு சுயவிருப்போ அல்லது கட்டாயம் அந்த ஓய்வு திட்டத்தில் எங்களை அனுப்புறதுக்கு இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எங்களுக்கு 2 மாதமாக சம்பளம் கொடுக்காதபடியால் எங்களுக்கு பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு போய் இயலாது. டியூஷன் காசு கொடுக்காமலும், ஷூ வாங்க காசு இல்லாமலும், மற்ற சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல், டியூஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு இல்லாமலும் வீட்டில் வச்சு கொண்டிருக்கிறோம். வீட்டில் கரண்ட் பில்லை கூட வெட்டிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அது கூட கட்ட வசதி இல்லாமல் இருக்கிறோம்.